நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 14. இரவுணவுக்கு பின்னர் கொட்டகையில் வணிகர்களும் வைதீகர்களுமாக 48 பேர் கூடினர். மென்மழைச்சாரல் இருந்தமையால் கதிரொளி முன்மாலையிலேயே மறைந்துவிட்டிருந்தது. ஆனால் நீர்ச்சரடுகள் வழியாக வானொளி மண்மேல் ஊறி இறங்கிக் கொண்டிருந்தது. தேங்கிய நீரின் படலங்கள் ஒளியுடன் கசங்கி அதிர்ந்து கொண்டிருந்தன. சாரல் கலந்த காற்றின் குளிருக்கு மர உரிகளை போர்த்தியபடி கட்டில்கள் மேல் கால் மடித்து அமர்ந்து கொண்டு இயல்பாக எழுந்த நினைவுகளையும் வேடிக்கை நிகழ்வுகளையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். சண்டன் தன் முழவை எடுத்து அதன் தோல்வட்டம் காய்ந்து விட்டதா என மெல்ல தட்டி பார்த்ததும் அத்தனை தலைகளும் திரும்பின. சோதரே, வருக, அமர்ந்து பாடுக, என்றிரவு நீண்டது என்றார் ஒரு பெருவணிகர். சண்டன், என் முழவுத்தோல் இன்னமும் காயவில்லை என்றான். தாளமில்லாது பாடும் என்றார் ஒரு வயதான வைதிகர். மழை துளித்தாலும் போதாதா என்று ஒரு வைதிக இளைஞன் சிரித்து கொண்டே கேட்டான். சண்டன் எழுந்து சென்று அவர்கள் நடுவே நின்று தன் குழல் புரிகளை அள்ளி பின்னால் இட்டு, நானும் பாடவே விழைகிறேன், நன்கு துயின்று விட்டேன், இனி விழியற நெடுநேரம் ஆகும் என்றான். பாடுக, இங்கு கள் கிடைக்காத துயரை அகற்றுக என்று ஒரு வணிகன் சொல்ல இளையோர் சிரித்தனர். வணிகர்கள் சென்ற கால கதைகளை கேட்க விழைகிறார்கள், ஏனென்றால் அதில் அவர்களுக்கு இடமே இல்லை என்றார் ஒரு வைதிகர். ஆகவே இழப்பும் இல்லை, பதற்றமில்லாது கேட்கலாமே என்றார் முதிய வணிகர். இளைய பாண்டவர் குறித்து பாடும் என்றான் சிறிய தலைமேல் கொண்டையாக குழலை கட்டி வைத்திருந்த வணிக இளைஞன். முதிய வைதிகர், பாண்டவரின் காணைகளை பற்றிய காவியங்கள் தான் எங்கும் பாடப்படுகின்றன. யுதிஷ்டனின் எரி புகுந்தெழல் குறித்து கிருஷ்ணபாகம் நாகசேனர் என்னும் கவிஞர் பாடிய கந்தமாதன விஜயம் என்னும் காவியத்தை நாங்கள் வரும் வழியில் ஒரு சூதர் பாடினார். எரி புகுந்து அறச்செல்வர் எழும் காட்சியில் நான் அழுதுவிட்டேன் என்றார். எங்கோ கேட்டிருக்கிறேன், இருமுறை பிறந்தவன் சாவதில்லை. கொண்டை முடிந்த இளையவன், நான் அர்ஜுனரை பற்றித்தான் கேட்க விழைகிறேன் என்றான். அவர் வெல்வதுதான் உண்மையான வெற்றி என்றான். ஏன் என்றான் பிரிதொருவன். நினைத்ததை செய்ய ஆற்றலுடையவனை பற்றி மட்டும் நாம் பேசினால் போதும் என்றான் அவன். ஆம், உண்மை என்றன குரல்கள். ஒருவன், விழைவில் உச்சம் கண்டவனே அதை வெல்லவும் முடியும் என்றான். கைகளை தூக்கி குரல்களை அவித்து, வைதீகர்களே, வணிகர்களே, அயோத்தி நாட்டு கவிஞர் கௌண்டின்ய பெருங்குலத்து சம்விரதரியாத்த அர்ஜுனேந்திரம் என்னும் காவியத்தை நான் பாட முடியும் என்று சண்டன் சொன்னான். ஆம், பாடுக என்று குரல்கள் எழுந்தன. அர்ஜுன விஜயம் என்று ஒரு காவியம் உண்டு அல்லவா என்றது ஒரு குரல். அது அர்ஜுனனின் திசைசூழ் செலவு குறித்த நூல். அவர் 4 துணைவியரை வென்றதை பற்றியது என்றான் சண்டன். இது அவர் மெய்மை தேடி சென்றதை பற்றிய நூல். பைலனின் அருகே கட்டிலில் கால்களை மலரமைவாக அமைத்து ஜெய்மினி அமர்ந்திருந்தான். அவர்களுக்கு நேர் பின்னால் தூணின் மேல் 7 நெய்த்திரிகள் எரிந்து சிப்பி விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சுடர்களுக்கு பின்னால் இருந்த முத்து சிப்பிகள் ஒளியை அள்ளி பெருக்கி அறைக்குள் பரப்பின. ஜெய்மினி மிகவும் களைத்திருந்தமையால் அடிக்கடி விழிகள் மயங்கி சரிந்து கொண்டிருந்தன. வெளியே இருந்து கைகளை கூப்பியபடி அருகநெறியர் 7 உள்ளே வந்தனர். பிறர் எழ முயல அவர்களை கை அமர்த்திய பின் தரையிலேயே கால் மடித்து அமர்ந்து சண்டனின் சொற்களை கேட்க செவி கூர்ந்தனர். இது செல்வர் நிறைந்த அவை என்பது எனக்கு நிறைவளிக்கிறது. திருமகளின் அவையிலேயே சொல்லெடுக்க வேண்டும் என்பது நூல் நெறி. ஏனென்றால் அங்கே கலைமகள் இருக்க மாட்டாள். நாம் சொல்லில் அவள் எழும்போது அவளை அஞ்சி பொன் நாணயங்களை எடுத்து அவள் மீது எரிந்து துரத்துவார்கள் என்றான் சண்டன். வணிகர் சிலர் சிரித்தனர். கைகளிலேயே தாளமிட்டபடி அவன் காவியத்தின் வணக்கங்கள், புகழ் தொடக்கம், பெருபயன் ஆகியவற்றை பாடினான். அர்ஜுனனின் புகழ் பாடும் பாடலை பாடி நிறுத்தினான். கிளம்பி செல்வதென்பது எப்போதுமே அர்ஜுனனுக்கு இனிதானது. வீரர்கள் அனைவருக்கும் அது உவகை அளிப்பது. கிளம்பி செல்லும் வீரன் தன் முதல் காலடி முதல் வளரத் தொடங்குகிறான். முதல் மூச்சை இழுத்து நெஞ்சுள் நிறைக்கையில் அவன் அறியும் ஓர் உண்மை உண்டு. வீரன் என்பவன் கடந்து செல்பவன். வீரன் கடந்து செல்வது தன்னைத்தான். தன் கடந்த காலம் மீது மிதித்து அவன் மேலேறுகிறான். அவனை அழைத்து செல்லும் இலக்கு எப்போதும்
அடிவானில் ஒளியுடன் நின்றிருக்கிறது. அது அவனை வளர்க்கிறது. அவனை அள்ளி தன்னுடன் சேர்த்து கொள்கிறது. மெல்ல அவன் குரலில் இசைவு எழுந்து அது நேள் பாடலாக ஆகியது. எரியுமிழும் கந்தமாதன மலைக்கு அப்பால் இருந்தன 7 மலைகள். குளிர்ந்துரைந்த சுப்ரமுகி, முகில்கள் அமையும் ஜுவாலாசிரஸ், வானில் மறைந்திருக்கும் சூசி சிருங்கம், கந்தர்வர்கள் வந்திறங்கும் கனகசீர்ஷம், அதற்கு மேல் எழுந்த பூர்வசிரஸ், அதற்கும் அப்பால் புகை வடிவென தெரியும் நீலாக்ரம், அதற்கும் அப்பால் இருந்தது எப்போதும் 7 வண்ண மழைவில் சூடியமைந்திருக்கும் இந்திரகேலம். 6 மலைகளையும் ஏறி கடந்து 7ஆம் மலையை அடைபவன் மண்ணுடலுடன் விண்ணொளியை அடைந்தவனாவான் என்கின்றன நூல்கள். தன்னந்தனிமையில் மலைகளை அடைந்த அர்ஜுனன் சுப்ரமுகியை 1 மாதத்தில் கடந்தான். ஜுவாலாசிரஸை 2 மாதங்களில் ஏறி சென்றான். சூசி சிருங்கத்தை கடக்க 4 மாதங்களாயின. கனகசீர்ஷத்தை 8 மாதங்களில் ஏறி முடி தொட்டு மறுபக்கம் சென்றான். 16 மாதங்களில் பூர்வசிரஸை அடைந்து முன் சென்றான். 32 மாதங்களில் நீலாக்கரத்தை அடைந்து இந்திரகீல மாமலை அதுவரை வந்த தொலைவை கூட்டினாலும் 7 மடங்கு வரும் உயரத்துடன் எழுந்து வான் புகுந்து நின்றிருப்பதை கண்டான். அதன் மேல் முகில்கள் செறிந்திருந்தன. அவை மழையாக பெய்து அருவியென வழிந்து கீழே இறங்கி மறைந்தன. அந்நீர் புகை மேலெழுந்து பாறைகளை கனிந்துருகி வழியச் செய்தது. அதன் அடிப்பகுதியில் தேவதாருக்கள் செறிந்திருந்தன. அதற்கு மேல் பசும் புதர்கள், அதற்கு மேல் மென் பச்சை பாசை என தெரிந்த புல்வெளிகள், அதற்கும் மேல் கரிய உருளை கற்கள் நீர் வழிய தவம் இருந்தன. அதற்கும் மேல் முகில்களுக்கும் அப்பால் எழுந்து ஒளி கொண்டிருந்தன பனிக்குவைகள். இந்திரகீல மலையை மானுடர் எவரும் ஏறி உச்சி கண்டதில்லை என்று அவன் அறிந்திருந்தான். ஏறலாகுமா என்று எண்ணிய கணமே இயலாதே என்று அவன் அகம் ஆணையிட்டு கூவியது. அவன் உள்ளம் ஒவ்வொரு கணமும் நுரைக்குமிழிகள் உடைந்து மறைவது போல சுருங்கி இன்மையென்றாகியது. அவ்வெருமையில் அணுவளவாகச் சுருங்கி அலைக்கழிந்தான். தன்னை உணர்ந்து நீள் மூச்செறிந்து அவன் எண்ணம் திரும்பிய போதும் உடல் திரும்பவில்லை. ஆனால் மானுடரில் ஒருவன் இதை ஏறியாக வேண்டும் என்னும் எண்ணம் அவன் உள்ளத்தில் எழுந்ததுமே உடல் பெருகி பேருருவம் கொண்டவனைப் போல் உணர்ந்தான். ஏறுதல் என்னும் செயலை மானுட உடலுக்கு அமைத்தளித்த வல்லமைகளின் ஆணை அது. ஏறுக, மேலும் ஏறுக என்பதே அவர்களின் மொழி. அவர்கள் நிகழ்த்தட்டும் இதை. இவ்வுடல் அவர்களின் கருவி. இதில் வரும் ஆன்மா அவர்களின் பிரிது வடிவம். அவனுள் சொற்கள் பெருகி கொண்டிருந்தன. உள்ளத்தால் அன்றி கால்களால், கைகளால், நெஞ்சால், தோள்களால், தலையால் சொற்களை அவன் எண்ணுவதாக தோன்றியது. முதற் காலடியை எடுத்து வைத்ததும் மலைமடிப்புக்கு கீழிருந்து பெருகி எழுந்து வந்த குளிர்காற்று அவனை சூழ்ந்து வீசியது. அவனை அதன் பெருஞ்சுழி அள்ளி கொண்டு சென்று திசைவெளியில் வீசிவிடும் என்பதைப் போல அதனுடன் இணைந்து கொண்டது பனிமழை. திசைகள் 8 இடி என முழங்கின. ஒரு கணமும் தயங்காமல் 64 காலடிகளை வைத்து அவன் நின்றபோது வெண்பனி சூழ்ந்த இந்திரகீல மலையின் உச்சியில் இருந்தான். திகைப்புடன் திரும்பி பார்த்து அது எவ்விடம் என மீண்டும் மீண்டும் உறுதி செய்து கொண்டான். கீழே மிக ஆழத்தில் பள்ளத்தாக்கின் எளிய மண் குவியல்கள் என பிற 6 மலைகளும் தெரிந்தன. அவற்றின் நடுவே ஓடிய ஆறுகள் வெள்ளி நூல் என மின்னி வளைந்தன. தேவதாரு கூட்டங்களில் காற்று கடந்து செல்வது புல்மேல் அலை என தெரிந்தது. அங்கே பனிப்பாளங்கள் மேலிருந்து விழுந்த பனியின் இடையால் அடித்தளம் நொறுங்கி உருமலோசையுடன் மெல்ல சரிந்திறங்கி கொண்டிருந்தன. பிளந்து முழக்கமிட்டபடி சரிவுகளில் விழுந்து மேலும் மேலும் பனி அடுக்குகளை நொறுக்கி சேர்த்து கொண்டு வெண் பேரருவி என இறங்கி சென்று வெண் புகை என மாறி பொழிந்து கீழே மறைந்தன. நீலாகிரத்திற்கு வரும் வழியில் கொன்றுரைத்த காட்டெருதின் தோல் போர்த்தியபடி அவன் அங்கே நின்றான். கடும் குளிரில் அவன் உடல் உயிரிழந்ததென ஆயிற்று. வலக்காதில் அவன் வெம்மையை உணர்ந்தான். அவ்வழியே செல்ல செல்ல வெம்மை ஏறி ஏறி வந்தது. ஒரு பனிப்பாறை அடுக்குக்கு அப்பால் இருந்து நீர் ஊறி கொப்பளித்து வருவதை கண்டான். அந்த நீரோடையில் வெம்மையின் ஆவி எழுந்தது. அதன் விளிம்புகளில் பனி உருகி பளிங்கு கல் என உடைந்திருந்தது. அவன் அதில் இறங்கியதும் கால்கள் வழியாக உடலே வெம்மையை அள்ளி உண்டது. விழிப்பரப்பிலேயே வெம்மை பரவுவதை உணர்ந்தான். அடுமனை பெருங்கல் என வெந்நீர் கொப்பளித்து கொண்டிருந்த ஊற்று ஒன்றை அவன் சென்றடைந்தான். அவ்வூற்றின் அடிப்பாறைகள் வெம்மை கொண்டிருக்க சூழ்ந்திருந்த பனி அதில் பட்டு உருகி குமிழியிட்டு மிகை கொண்டு ஓடையாகி பாய்ந்து சென்றது.
நீராவி எழுந்து மேலே சென்று பனிப்பாறைகளை உருகி உடைத்து அதன் மேல் விழச் செய்தது. அதற்கப்பால் சிறிய குகை ஒன்று விழியென திறந்திருந்தது. அவன் அதற்குள் நுழைந்ததுமே இனிய வெம்மையை உணர்ந்தான். அங்குள்ள பாறைகளில் வெம்மை படர்ந்திருந்தது. 2 நாட்களுக்கு ஒரு முறை விழி திறந்து அந்த ஓடை நீர் தேங்கிய 12 சுனைகளில் திளைத்த சிறிய மீன்களை பிடித்து உண்டபடி அவன் அக்குகைக்குள் ஊழகத்தில் அமர்ந்தான். விழி மூடியதுமே கீழே விட்டு வந்த ஒவ்வொன்றும் மிதந்து வந்து அவனுடன் இணைந்து கொண்டது. அன்னையும் உடன் பிறந்தாரும் துணைவியரும் மைந்தரும் பகைவரும் குடிகளும் நகரும் காடுகளும் முழுதுரு கொண்டன. அவை வெளியே இருப்பவை அல்ல என்று அவன் அறிந்தான். அவை அனைத்தையும் அள்ளி அந்த உயரம் வரை கொண்டு வந்து தன் உள்ளம் என்னும் மாயத்தை எண்ணி வியந்தான். வலையிழை சிக்கு நீக்கும் மீனவன் போல ஒவ்வொன்றாக தொட்டு பிரித்து அடுக்கி சீரமைத்தான். சீரமைந்ததுமே அவை அச்சமளிக்காதவை ஆயின. அச்சம் மறைந்ததுமே அவை ஆர்வமளிப்பதையும் தவிர்த்தன. எளிய பொருளற்ற நிகழ்வுகளும் காட்சிகளுமாக நின்றன. புகைப்படலம் போல அவற்றை தொட்டு கலைய வைக்க முடிந்தது. ஒவ்வொன்றாக உதிர்ந்து மறைய அவன் முழு வெறுமைக்குள் அங்கு அமர்ந்திருந்தான். நீர்த்துளி சொட்டும் ஒலி ஒன்று மட்டுமே எஞ்சி இருந்தது. அது ஒரு சொல்லாக இருந்தது. அச்சொல் அவன் விளைவை மட்டுமே பேசிக்கொண்டிருந்தது. ஊழ்கம் என்பது தன் உண்மையான விளைவென்ன என்று ஒருவன் அறிந்து கொள்வது மட்டுமே. அதை உண்மையில் தான் யார் என அறிந்து கொள்வதென்று விளக்குகிறார்கள். அறிவர்களே, வைதீகர்களே, வணிகர்களே, தன்னை அறிந்து கொள்ள ஒருவன் தன்னையாக்கியவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை அவன் அறிய முடியாதென்பதனால் அவர்களை முழுமையாக புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் சண்டன். எவரோ நடந்து வரும் ஒலியை அர்ஜுனன் கேட்டான். அது நீர்த்துளி சொட்டும் ஒலி என உருமாறியது. தொலைவில் பனிப்புயலின் ஓலம் எழுந்தும் அமைந்தும் ஒலித்து கொண்டிருந்தது. தாடியும் குழலும் நீண்டு சடை கற்றைகளாக மாறி தொங்க பித்து பழுத்த கண்களுடன் குகைக்குள் அவன் அமர்ந்திருந்தான். மெலிந்த உடலில் சுனை நீர் பரப்பு மேல் இளங்காற்று என மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. அங்கு அமர்ந்து 108வது நாள் முதல் அவன் அதுவரை அறியாதவர்கள் அங்கு வரத் தொடங்கினர். முதலில் வந்தவன் ஒரு கந்தர்வன். அவன் தன்மேல் நோக்கை உணர்ந்து விழி திறந்த போது கந்தர்வனை பார்த்தான். பெரிய வெண்பனி புகைச்சிறகுகளுடன் மின்னும் நீல கண்களுடன் அவன் குனிந்து அவனை பார்த்து கொண்டிருந்தான். நீ யார் என்று அவனிடம் கேட்டான். நான் அஸ்தினபுரியின் பாண்டுவின் மகன். என் பெயர் அர்ஜுனன். கந்தர்வன் அவன் அருகே மேலும் குனிந்து, இங்கு ஏன் வந்தாய் என்றான். இங்கு மானுடர் வர முடியாது. நான் காணும் முதல் மானுடன் நீ. நான் இப்பனிக்குகையின் காவலனாகிய பிரபாஹாசன். நான் இந்த மலை மேல் குடிக்கொள்ளும் எந்த இந்திரனை தேடி வந்தேன் என்று அர்ஜுனன் சொன்னான். ஆம், இது தேவர்க்கரசரின் மலையே. ஆனால் அவர் 12 நிலவுகளுக்கு ஒரு முறைதான் இங்கு வருகிறார். மானுடருக்கு அது 10,000 ஆண்டு காலம். அவரை நீ இங்கு பார்க்க முடியாது. அர்ஜுனன், நான் இங்கு திகழும் காலத்திலேயே இருக்கிறேன். நெடுந்தொலைவில் உள்ளன மானுட காலங்கள் என்றான். நீ அவரை எதன் பொருட்டு பார்க்க வேண்டும் என்று கந்தர்வன் கேட்டான். படைக்கலங்களுக்காக. மண்ணில் எவருக்கும் நிகரென நான் நின்றிருக்க வேண்டும். கந்தர்வன் புன்னகைத்து, படைக்கலங்களில் வல்லமை கொண்டது சொல். சொல்லி சொல்லி வல்லமை ஏற்றப்பட்ட சொல் கொலை கருவி. சொல்லாமலேயே திரட்டப்பட்ட சொல்லோ புவியை பிளக்கும் வல்லமை கொண்டது என்றான். ஆம், அனைத்து அம்புகளும் சொற்களாலானவையே என்றான் அர்ஜுனன். நீ என் விருந்தினன். நானோ உன் தந்தை இந்திரனுக்கு உரியவன். நான் உனக்கு நீ விரும்பும் அம்புகளை அளிக்கிறேன் என்றான் கந்தர்வன். நீ அளிக்கும் அம்புகளை வாங்கிக் கொள்கிறேன். நான் விழைவது எந்தையின் அருளை மட்டுமே என்றான் அர்ஜுனன். யாழ் நரம்பென வில்நாணை மாற்றும் ஒரு நுண் சொல்லை சொல்கிறேன் உனக்கு. அது உன் அம்புகளை இசை அதிர்வுகள் என ஆக்கும். உன்னால் மலர்களின் புள்ளி வட்டங்களை கூட 2ஆக பிளக்க முடியும். எதிர் நிற்பவர்களின் நரம்புகளை தொட்டு அவர்களை பித்தர்களாக ஆக்க முடியும். அர்ஜுனன், வணங்குகிறேன் என்றான். அவன் கைவிரல் நுனிகளை தொட்டு கந்தர்வன் அச்சொல்லை அவனுக்கு அளித்தான். வண்டுகள் அறியும் ஒலி இது என்றான். அர்ஜுனன், வணங்குகிறேன் கந்தர்வரே என்றான். நீ இங்கே விழைவதென்ன என்றான். அழகிய மாளிகையை இங்கே உனக்கு அளிக்கிறேன். இளநங்கையரும் மதுவும் இசையும் களியாட்டும் என நீ இங்கே இருக்க முடியும். அர்ஜுனன், இல்லை, நான் அவற்றை கடந்து விட்டேன் என்றான். நீ விரும்புவதென்ன என்று உன்னுள் நுழைந்து காண்கிறேன். அதை உனக்கு அளிக்கிறேன்.
என்றான் கந்தர்வன். அர்ஜுனன் தன்னை உணர்ந்தபோது சதசிருங்கத்தில் இருந்தான். பாண்டுவின் கைகளை பற்றி கொண்டு மலை காற்று வீசும் பாதையில் ஏரியின் ஒளியை இலைகளுக்கு நடுவே பார்த்தபடி நடந்தான். தந்தையே, ஒளியை எய்வது எந்த வில்? பாண்டு விழிகள் நகைக்க குனிந்து, தொடுவான் வளைவு என்றார். அவர் தோள்களில் நகுலனும் சகதேவனும் அமர்ந்திருந்தனர். தந்தையே, விண்ணில் பறக்கும் பறவைகளை ஏவும் வில் எது? பாண்டு, மரக்கிளைகள் என்றார். பல்லாண்டுகளுக்கு பின் அவன் விழி திறந்தபோது அவன் அருகே கந்தர்வன் சிரித்து கொண்டு நின்றான். நீங்கள் விழையும் பிரிதொரு உலகத்தை அளிக்கிறேன் இளவரசே என்றான். அவன் பதைப்புடன் மறுசொல் எடுப்பதற்குள் பசுந்தழை செறிந்த சோலை ஒன்றில் இளைய யாதவருடன் இருந்தான். அன்று முழு நிலவு. அவர்கள் பகலெல்லாம் வழக்கம் போல அக்காட்டுக்குள் உலவி கொண்டிருந்தனர். இருவரின் காலடிகள் சொற்கள் என்றாகி உரையாடி கொண்டிருந்தன. இருவரின் உடல்களும் விழிகள் என்றாகி நோக்கி கொண்டிருந்தன. அர்ஜுனன் மீண்டும் மீண்டும் அம்புக்குறி தேர்ந்து கொண்டிருந்தான். நுண்மை நுண்மை என செல்லும் தோறும் வெளி இலக்கை கூர்ந்து கூர்ந்து செல்லும் தன் உள்ளத்தின் முடிவின்மையை உணர்ந்தான். செதுக்கும் தோறும் முனை கூறும் ஓர் அம்பு, அம்பு கூறும் தோறும் தன்னை காட்டும் புதிய இலக்குகள். வென்று செல்லும் கணத்தில் தன் பெருமையை அறிந்து எழுந்தும், மறுகணமே இன்னொரு இலக்கை தேடும் போது தன் சிறுமையை உணர்ந்து விழுந்தும் முடிவிலா ஊசலில் ஆடிக்கொண்டிருந்தான். யாதவர் சொற்களில் அந்நுண்மையை தேடிக்கொண்டிருந்தார். சொல்லும் ஒலிகள் மறைக்கும் பொருள் கொள்வது எவ்வாறு? மறைத்தலே சொல்வதென ஆவது எவ்வாறு? சொல்லப்பட்டவற்றை உதறி கடந்து செல்லும் மானுடம் மறைக்கப்பட்டவற்றை நோக்கி முடிவில்லாது சென்று கொண்டிருப்பதுதான் என்ன? சொல்லில் அமையாதது சொல்லப்படாததில் வந்தமையும் விந்தைதான் என்ன? அழியா சொல் என்று வேதத்தை நிலைநிறுத்தியவர் யார் பார்த்தா என்றார் இளைய யாதவர். அம்பு எடுத்து பறக்கும் இறகொன்றை கூர்ந்த அர்ஜுனன் வில் தாழ்த்தி அவரை வெறுமனே நோக்கினான். அப்போது அவன் தனுர்வேதத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தான். அதை அழியா சொல் என பாரத வருஷத்தின் பல்லாயிரம் படைப்பயிற்சி களங்களில் நிலைநிறுத்தியவர் யார் என்று. அதன் பொருளின்மை கண்டு அஞ்சியவர்கள் என்ற இளைய யாதவர் தொடர்ந்து, இப்புவி நிகழ்வுகள் அனைத்தையும் போல, இருள் பெருகிய கடுவெளி போல அவையும் பொருளென காட்டி மருளென எஞ்சி முடிவிலாது விரிபவை. மயலே வேதம் என்க, மறைந்திருக்கையிலேயே அது முகம் காட்டலாகும் என்றார். அர்ஜுனன், ஆம், பிரசேதசின் முதற் பெரும் தனுர்வேத நூலின் 1400 நுண் சொற்கோவைகளில் 400 மட்டுமே குருநிலைகளில் கற்பிக்கப்படுகின்றன. 1000 அருந்தமையால் துரோணர் மாவில்லவர். அவரை விட சில கூடுதலாக பீஷ்மருக்கு தெரிந்திருக்கலாம். பரசுராமர் மேலும் சில அறிந்திருக்கலாம். ராகவராமன் இன்னும் சற்று கடந்து சென்றிருக்கலாம். முற்றறிந்தோரில் மானுடர் எவருமில்லை என்கின்றன நூல்கள் என்றான். உள்ளே செல்லும் தோறும் பொருள் செறிந்து பொருளின்மை கொண்டு இன்மையென்றே ஆகி வெறுமையில் நிறுத்தி மேலும் தொன்மையான சொற்சேர்க்கைகளால் ஆனது அது. வேதத்தின் கலை வடிவங்களே உபவேதங்கள் என்றார் இளைய யாதவர். சொல்லியும் உணர்ந்தும் கடந்தும் துறந்தும் அமைந்தும் முனிவர் வேதமென அறிந்தவற்றை 12 களங்களில் கண்டனர் நிமித்த வேதியர். சூரியரின் காரண்யோப வேதம் அவ்வறிதலின் பெருந்தொகை. 7 சுரங்களில் அதை உணர்ந்தவர் நாரதர். அவருடைய ஸ்வரானுவாதம் அதன் மொழி வடிவம். முக்குணங்களில் அதை உசாவிய சனகரும் சனாதனரும் ஆயுர்வேதத்தை அமைத்தனர். 5 புலன்களில் அதை வகுத்தார் காமநூல் கண்ட குணாதர். அம்பிலும் வில்லிலும் உணர்ந்தனர் வில்வேதியர். பிரசேதசின் பெருநூல் அதன் செறிவே. உபவேதங்கள் வேதங்களின் ஆடிப்பாவைகள். முதலுருவம் கொண்ட முடிவின்மையை தாங்களும் சூடிக்கொண்டிருக்கின்றன அவை என்று அவர் தொடர்ந்தார். இவ்வழிகளில் எதை தொட்டு தொடர்ந்தாலும் வேதமைமையை சென்றடைந்து விடலாம் என்பதே நூலோர் கூற்று. அர்ஜுனன், ஆம், நான் வில் தொட்டு எடுத்த முதல் நாளில் எனக்கு அதுதான் சொல்லப்பட்டது. வேத பசு என்ற இளம் பசுக்கள் அனைத்தும் கறப்பது ஒரே அமுதைத்தான் என்றான். இளைய யாதவர் சிரித்து, சொல் வேதாந்தம் பாதுகாப்பானது. செயலின்மை கொண்டால் அவை நடுவே நெடுமரம். வில் வேதாந்தம் அப்படி அல்ல, சிதையில் எறிய வேண்டியிருக்கும் என்றார். அர்ஜுனன் வாய்விட்டு சிரித்தான். மீண்டும் இளைய யாதவர் முகம் கனவு கொண்டது. அறிய முடியாமையை கறந்து அறிபடும் ஒன்றை எடுப்பது எப்படி? பார்த்தான். வேதம் விளங்க என்று எழுதாக வேண்டிய நூல் ஒன்று உண்டு. அது முற்றிலும் தெளிவானது. சொல் எண்ணி பயிலவும் உகந்தது. கடலில் திசைமானி போலவும்
பாலையில் நீர் போலவும் கொண்டு செல்ல ஏற்றது. அவர் சுட்டு விரலை தூக்கி தன் முன் எழுந்த பெருங்கூட்டத்திடம் என சொன்னார். முடிவிலே எழும் சில சொற்கள் இமயமலை தொடர்களின் திசை நிறைக்கும் அழகின்மையை உள்ளங்கையில் அமைந்த சிறு வைரக்கல் தன்னுள் சுருட்டி வைத்திருப்பது போன்றது. பெருமலையின் கல்லெடுத்து சிவக்குறி என ஆலய கருவறையில் நாட்டுவது போன்றது. ஆம், ஒரு சிறு நூல். அவர் தன் உள எழுச்சியால் அர்ஜுனனின் கைகளை பற்றி கொண்டார். அது ஒரு கூற்றாக, அறிவுறுத்தலாக, ஆற்றுப்படையாக இருக்கவே இயலாது. அது பாடல். ஆம், யாழும் குழலும் இயையும் மெய்மையது. அவர் கைகள் வெம்மை கொண்டிருப்பதை அர்ஜுனன் உணர்ந்தான். சில சமயம் அதை மிக தெளிவாக கேட்கிறேன். துயில்கையில் செவி அருகே வந்து அன்னை சொல்லும் அன்பு மொழி போல. உளம் எழுந்து ஓகை கொண்டு அதை மேலும் கேட்கப் போனால் வாடை காற்றில் வந்த குயில் பாடல் போல. இளைய யாதவரின் உடல் ஒளி கொண்டிருப்பதை அர்ஜுனன் கண்டான். தன் கைகளை தூக்கி பார்த்தான். அதுவும் இளநீல ஒளி கொண்டிருந்தது. இல்லை பச்சையா? வெறும் விழிமயக்குத்தானா? இல்லை, இது ஒளிரும் காடு. இக்காட்டிலிருந்துதான் இக்குறுநிலைக்கே சாந்தீபனி என்று பெயர் வந்தது. இளைய யாதவர் தன் கைகளை தூக்கி நோக்கி, நிலவிழ தொடங்கிவிட்டது, காடு ஒளி கொள்கிறது என்றார். அர்ஜுனன் ஆம் என்றான். வேதங்கள் ஏன் பொருளின்மையை சென்று தொடுகின்றன என்று நான் முன்பு என் ஆசிரியரிடம் கேட்டேன் என்று இளைய யாதவர் சொன்னார். அவை கொண்டிருக்கும் பொருளின்மை நம் அறிய முடியாமையினாலேயே என்று அவர் சொன்னார். அவை இன்றில் தொட்டிருக்கும் ஒரு புள்ளியையே நாம் காண்கிறோம். நாளை என்னும் முடிவிலையில் சென்று மறையும் கடும் தொலைவை அறிய முடியாமல் திகைக்கிறது நம் சித்தம் என்றார். உண்மை என்று நானும் உணர்கிறேன். நாளை நாளை என்று எழும் காலத்தில் பொருள் மேல் பொருள் என கொண்ட பின்னரும் அவற்றில் பொருள் சுட்டாச்சொல் மிச்சமிருக்கக்கூடும். இளைய பாண்டவனே, வேத பெருக்கில்தான் அத்தனை முடிவின்மை அமைய முடியுமா என்ன? அது வேதத்தின் இயல்பென்றால் வேத சொல் ஒவ்வொன்றிலும் அம்முடிவின்மை எழ வேண்டாமா? இல்லையேல் அது வேதத்தின் இயல்பல்ல, அந்த தொகை முறையின் தன்மை என்றல்லவா பொருள் என்று அவர் சொன்னார். ஒரு சொல்லில் வந்தமைக முடிவிலி, ஒவ்வொரு சொல்லிலும் முடிவிலி வந்து அமைக. முடிவிலி என திறக்கும் சொற்களால் ஆன ஒரு வேதம், கையளவே ஆன கடல். அது எழுதப்பட்டு விட்டது, மொழி வழிபடவில்லை என்று அவர் தனக்குள் என சொன்னார். மறுகணமே அவனை நோக்கி திரும்பி, ஆம், அதை நான் முழுமையாகவே காண்கிறேன். சொல்லென ஆகாத நூல் எத்தனை கூறியது என்றார். அவர் என்ன சொல்கிறார் என்று அறியாமல் பார்த்த நோக்கி நின்றான். இங்கிருந்து நீங்கள் நாளை கிளம்பவிருக்கிறீர்கள் என்றார் யுதிஷ்டர் என இளைய யாதவர் உடனே மீண்டு வந்து நிலத்தமைந்தார். ஆம் என்றான் அர்ஜுனன். எங்கு செல்லவிருக்கிறீர்கள் என்றார் இளைய யாதவர். அறியேன். இங்கிருந்து கிளம்புவதை பற்றி மட்டுமே அவர் பேசினார். இப்பயணத்தில் கிளம்பி சென்ற பிறகே இலக்குகளை தெரிவு செய்கிறோம் என்றான் அர்ஜுனன். நன்று. அனைத்தையும் பிணைக்கும் இடத்திலிருந்து அனைத்தையும் தொகுக்கும் இடத்திற்கு நீங்கள் செல்லக்கூடும் என்றார் இளைய யாதவர். இளைய பாண்டவனே, அது உன் மூத்தவரின் பயணம்தான், உன் வழிகள் வேறு. அர்ஜுனன், ஆம், அதை உணர்ந்தபடியே இருக்கிறேன் என்றான். உன் வழியை நீ தெரிவு செய்து கொள்க என்றார் இளைய யாதவர். என் வழி உங்களுடன் அமைவதே என்றான் அர்ஜுனன். இல்லை, நான் என் வழியை இன்னமும் முற்றும் தேரவில்லை. இங்கு வந்தபோது இருந்த உள்ள அலைக்கழிப்பு இப்போது இல்லை. ஆனால் இங்கிருந்து நான் திரும்ப துவாரகைக்கு செல்லப் போவதில்லை. அர்ஜுனன், ஏன் என்றான். என்னை அங்கு 1000 முகங்களாக பரப்பி வைத்திருக்கிறேன். அவை அனைத்தையும் கடந்த முகமின்மை ஒன்றை சூடி நான் அடைய வேண்டிய சொல் ஒன்று உள்ளது. அவன் விழித்திருந்த போது எதிரே விதுரர் அவனை நோக்கி கொண்டிருந்தார். அமைச்சரே, தாங்களா என்றபடி அர்ஜுனன் எழப்போனான். உடலுக்கும் உள்ளத்துக்கும் தொடர்பே இருக்கவில்லை. மூடா, நீ உள மயக்கில் இருக்கிறாய் என்று அவர் சொன்னார். இக்குகைக்குள் முளைத்து செறிந்துள்ள காளான்கள் எழுப்பும் நச்சுப்புகையை உள்ளிழுக்கிறாய். இவை அனைத்தும் உன் கலைந்த சித்தம் அளிக்கும் சித்திரங்கள் அன்று வேறல்ல. இந்த பனிக்குகையும் நீர் சொட்டும் ஒலியும் அந்த வெண்புகையும் அவை வெறும் சித்திரங்கள் என்று அவன் சொன்னான். விதுரர் பல்லை கடித்தபடி வந்து அவன் தலையில் ஊங்கி அறைந்தார். தந்தையே என்று கூவியபடி அவன் பின்னால் சரிந்து விழுந்தான். உன்னை நான் அஞ்சினேன், உன் விழிகளை நான் தவிர்த்தேன், அதுதான் நான் செய்த பிழை.
தந்தையால் அஞ்சப்படும் மைந்தர் நிலையழிந்து சிதறுண்டு மறைகிறார்கள். அவன் கைகளை ஊன்றி எழுந்து அமர்ந்து அவர் காலடிகளை நோக்கி கொண்டிருந்தான். அவர் சினத்துடன் நடந்து வெளியே சென்று மறைந்தார். வா வெளியே, கிளம்புவோம் என்று அவரது குரல் கேட்டது. இல்லை தந்தையே, நான் இங்கே மடிகிறேன். அவர் மீண்டும் குகை வாயிலில் தோன்றி, என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அறிவிலியே? அங்கே உன் அன்னை காத்திருக்கிறாள் உன்னை. ஆனால் எந்தையின் அருளின்றி நான் எழப்போவதில்லை என்றான். இந்திரன் அல்ல உன் தந்தை. உன் குருதி தந்தை வில்லேந்திய முனிவர் ஒருவர். அதை நீயே அறிவாய். நான் இந்திரனின் மைந்தன் என்றான். மண்ணில் இந்திரன் கொண்டிருந்த ஆற்றலை எல்லாம் அவன் அழித்து விட்டான். உன் தோழன் என்றார் விதுரர். ஆனால் அவள் இந்திரனைத்தான் உளம் மணந்துள்ளாள் என்றான் அர்ஜுனன். சற்று நேரம் நோக்கி நின்ற பின் விதுரர், உன் ஊழ் அதுவென்றால் அவ்வாறே என்று திரும்பிச் சென்றார். அவன் அவரது காலடிகள் அகழ்வதை பல 100 ஆண்டு காலம் கேட்டுக்கொண்டே அமர்ந்திருந்தான். இல்லை 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 என்றன அவை. இரு 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 என்றன பின்னர். இனி 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 என உருமாறின. அவன் அவ்வொலிகளை சிவந்த தாமரை மலர்கள் என பார்த்தான். தித்திப்பான சிவப்பு, உடலை வாழ்முனை என வருடிச் செல்லும் நறுமணம். அவன் சிரித்தான். குகையின் 1000 முகங்கள் அவனுடன் சேர்ந்து சிரித்தன. கிராதம் 14வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.